அன்பான சகோதரா, சகோதரி, இன்று நீ சிரிக்கிற மாதிரி காட்டிக்கொண்டாலும் உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்குது இல்லையா? உன் பயம், உன் வீட்டு கஷ்டம், உன் வாழ்க்கை போராட்டம். யாரிடமும் சொன்னாலும் அவர்கள் கேட்பார்கள், ஆனா தீர்வு கிடைக்கல. சில பேர் சொல்வார்கள், பரவாயில்லை, சரியாகும், கடவுள் பார்த்துக்குவார். ஆனா உன் வலி குறையல, உன் பயம் போகல. ஏன் தெரியுமா? மனிதர்களுக்கு கேட்கத் தெரியும், ஆனால் தீர்க்க சக்தி இல்லை. ஆனா இன்று இயேசு உனக்கு சொல்கிறார், உன் சுமையை என்னிடம் போடு, நான் உன்னை சாந்தப்படுத்துவேன். நீ பயப்படுறியா? உன் எதிர்காலம் இருட்டாக தெரிகிறதா? வேலை இல்லாம, பணம் இல்லாம, வீட்டில் அமைதி இல்லாம தவிக்கிறாயா? உன் பயத்தை மனிதர்களிடம் சொல்லாதே, இயேசுவிடம் சொல். ஏனென்றால் உன் கண்ணீரின் மதிப்பு மனிதர்களுக்கு தெரியாது, ஆனா இயேசுவுக்கு தெரியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அழைக்கும் போது நான் உன்னை கேட்பேன். நீ இரவில் தூங்க முடியாமல் மௌனமாக அழுத நாட்கள் இயேசு பார்த்திருக்கிறார். நீ யாரிடமும் சொல்ல முடியாத அந்த வலியும் அவருக்கு தெரியும். உன் வீட்டு கஷ்டம் யாருக்கும் புரியவில்லை என்றால் கவலைப்படாதே. இயேசு முழுமையாக புரிந்து கொள்கிறார். மனிதர்கள் உன்னை தவறாக நினைத்தாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். இன்று அவர் உனக்கு சொல்கிறார், நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கலன்னு நினைக்கிறாயா? அதை பார்த்து இயேசு அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் உன்னை மறந்துவிட்டார் என்பதல்ல. உன் வாழ்க்கையை சரியான நேரத்தில், சரியான வழியில் அவர் மாற்றப் போகிறார். என்று உன்னால் அதிகமாக ஜெபம் பண்ண முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல், இயேசுவே, என்னால முடியல. அந்த வார்த்தை போதும். ஏனென்றால் உடைந்த மனசை அவர் நிராகரிக்க மாட்டார். உன் பயம், உன் கண்ணீர், உன் வீட்டு கஷ்டம் எல்லாவற்றையும் இயேசுவிடம் ஒப்படை. மனிதர்கள் தீர்க்காததை இயேசு தீர்ப்பார். மனிதர்கள் கைவிட்ட இடத்தில் இயேசு கைப்பிடிப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணு, ஆமென் எழுது. இந்த செய்தி இன்னொருவருக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணு. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கை மாற்றம் தொடங்கும். ஆமென்.